எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். டிசைன் பண்ணது இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது என்ன டிசைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து சாரி இல்லை, என்கிட்ட ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது. இது என் ஃப்ரெண்டுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்று, இன்னொரு டிசைன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இதை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் இது வந்து ஒரு பாட் நெக் ப்ளவுஸ். ஸோ இது வந்து இதோட பேக் சைடு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாசி கொடுத்துட்டு அதை சுற்றி சாரி, இது வந்து சாரி கலர். ஸோ சாரி கலரில் நம்ம வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெக்லைன் வந்து நல்லா கொஞ்சம் பட்டையாக, எப்படின்னா ஒரு 2 லைன் சரி, ஒரு லைன் த்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த பீச் வச்சு 2 பக்கம் கவர் பண்ணிட்டு உள்ளே வந்து கர்த்தானா வச்சு ஜிக்ஸாக் போட்டு அதில் வந்து சாரி கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பேக் வந்து இது ஃபுல்லாக இந்த மாதிரி, இது வந்து காட்டில் போட்டது, அதனால தான் நம்மளோட புட்டா வந்து இவ்வளோ நம்ம நிறையா ஃபுல்லாக போட முடியுது. ரிங்லேயே இருந்து நம்ம இவ்வளோ போட முடியாது. ஸோ இது வந்து இதோட பேக் சைடு. நான் ஸ்லீவ்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டர் வந்தது. பட் இது ஃபுல்லாக நம்ம ஸ்லீவாக வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்கோம். சேம் அந்த நெக்லைனில் கொடுத்த பார்டரே தான் வந்து நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் இன்னொரு ஐடியாவும் பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த 3 லைன் மட்டும், இந்த லைன் எல்லாமே இது மட்டும் ஒரு 3 லைன் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அப்படியும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு எல்லோ ப்ளவுஸ் கூட அந்த மாதிரி விவியாக போட்டிருந்தேன், போன வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதோட ஸ்லீவ்ஸ் பார்ட் இந்த மாதிரி. ஸோ இதோட நெக்கு இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், இதோட ஃப்ரண்ட் நெக். ஸோ இதுக்கு வந்து டசல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், முடிஞ்சால் இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன் இது ஸ்டிச் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டிச்சிங்கில் ஒர்க் அதிகம். ஸோ அதுவும் நான் முடித்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது ப்ளீட் வந்த மாதிரி அந்த ப்ளவுஸ், அந்த மாடல் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்போ. ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ப்ளவுஸ். இது வந்து நல்ல பாட்டில் க்ரீன் கலர். இதோட சாரி வந்து காமிக்கிறேன். இது நல்லா பிங்க் கலர். ஸோ இதுதான் வந்து லைட்டாக ஒரு ரெட் டோனும் வருது. ஸோ வீடியோவில் நல்லா பிங்காக தெரியுது, பட் லைட்டாக ஒரு ரெட் டோனும் வருது. ஸோ இதுலேயே வந்த ப்ளவுஸ் தான் வந்து இது சாஃப்ட் சில்க் சாரி. ஸோ இதுலேயே வந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து ஜர்தோசி, ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஜர்தோசி ஃபில்லிங், அங்கங்கே ஃபில்லிங்காக ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி சிம்பிளான புட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இடையில ஒரு லைன் ஜர்தோசி லோட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதோட பேக் நெக் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பேக் நெக் வந்து நார்மல் தான். இதில் ஸ்லீவ்ஸு தான் நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சிங்கில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேக் நெக், இது வந்து ஃப்ரண்ட் நெக். இதுவும் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். ஸோ இது பேக் அண்ட் ஃப்ரண்ட். நான் ஸ்லீவ்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ்ஸ், ஒரு 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி. கை வந்து இது ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு 5.5 இன்ச் ஸ்லீவ் தான். இது வரைக்கும் நம்ம இதை வந்து பார்டராக வச்சுட்டு இதுக்கு மேலே சாரி கலரில் ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டபுள் கலர் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ஐடியாவுக்கு வச்சுருக்கேன். இந்த இடத்த வந்து நம்ம பார்டராக வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கலரில் சில்க் காட்டன் கிளாத் தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பார்டர் மாதிரி அப்படியே வேணாலும் பதிச்சிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே நான் வந்து இது ஃபுல்லாக குட்டி ப்ளீட் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேர் டியூட்டோரியல் கேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இது பார்க்கலாம். மேலே வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு கீழே அதை பார்டராக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதில் கையில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த க்ரீன் ப்ளவுஸ் தான் நான் மாடலாக கூட காமிச்சேன் கிளைண்ட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம இந்த நெக்கில் வந்து அதே தான். நெக்கில் வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ஃப்ளார் வந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் தெரியும்னு நினைக்கிறேன், பெருசும் சிறுசும் வந்திருக்கும். நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நெக்லைனில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ட்ரேசிங் பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த குட்டி ஃப்ளார், இந்த பெரிய ஃப்ளார், இது 2 மட்டும் எடுத்துகிட்டா கூட போதும். நம்ம அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இதுவே தான் எல்லா பக்கம் ரிப்பீட் ஆகுது. இந்த குட்டி ஃப்ளவரும் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நிறைய டியூட்டோரியல் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி டிசைனிங் வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.